வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு இவ்ளோதானா. இப்போ எல்லாரோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே டாபிக் ஏஐ. ஐடில இருந்தாலும், மார்க்கெட்டிங் ஆர் டிசைன்ல இருந்தாலும், ஈவன் ஒரு சின்ன ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஏஐ டூல்ஸ் இல்லாம ஒர்க் பண்றது இப்போ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் லெவலுக்கு வந்துடுச்சு. ஆனா டைரக்டா டூல்ஸ்குள்ள குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்டா ஏஐனா என்ன? இது எப்படி எவல்யூஷன் ஆச்சு? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஏஐ டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் சீரீஸோட முதல் வீடியோ இதுதான். முதல்ல நம்ம பார்க்க போறது வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஷார்ட்டா ஏஐ. சிம்பிளா சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெஷின்ஸ்க்கு நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி திங்க் பண்ண வைக்கிற டெக்னாலஜி. நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இதை செய்யன்னு சொன்னாதான் அது பண்ணும். ஆனா ஏஐ சிஸ்டம்ஸ் டேட்டாலிருந்து தானாவே லேர்ன் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும், ஹியூமன் லாங்குவேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அண்ட் மெயினா புது கான்டென்ட்டை கிரியேட் பண்ணும். நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஃபேஸ் அன்லாக், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், இல்ல நம்ம ஜெமினாய் அண்ட் சாட் ஜிபிடி, இது எல்லாமே ஏஐயோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான். அடுத்து எவல்யூஷன். ஏஐ எங்கு தொடங்கியது? ஏஐ நேத்தினிக்கு வந்தபில்ல காய்ஸ், இது பல டெக்கேட்ஸோட எவல்யூஷன். Look at this timeline. 1950ஸ்ல ஆலன் டியூரிங்னு ஒரு ஜீனியஸ் டியூரிங் டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒரு மெஷினால மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? இதுதான் பேசிக் கொஸ்டின். 1980ஸ்ல கம்பெனிஸ் எல்லாம் ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் மெடிக்கல் டயக்னோசிஸ் ஆர் ஃபைனான்ஸ் டூல்ஸ். 2000ஸ்ல இங்க தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. கம்ப்யூட்டருக்கு ரூல்ஸ் கொடுக்காம நிறைய டேட்டா கொடுத்து அதாவே கற்க வச்சாங்க. 2010ஸ்ல நம்ம பிரெயின் மாதிரியே நியூரல் நெட்வொர்க்ஸை பில்ட் பண்ணாங்க. ஸ்பீச் ரெகக்னிஷன், இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அது இதனால தான். 2020ஸ்ல இன்னைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேஜ் ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண மட்டும் இல்லாம புதுசா டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ அண்ட் கோட் கிரியேட் பண்ற லெவலுக்கு வளர்ந்துட்டோம். இப்போ நாம பார்க்க போறது why companies love AI. இன்னைக்கு ஏன் எல்லா கம்பெனியும் ஏஐ பின்னாடி ஓடுறாங்க? Because of these 5 things. ஆட்டோமேஷன், டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி ரெப்பிடேட்டிவ் டாஸ்க்ஸ் எல்லாம் ஏஐ பார்த்துக்கும். ஸ்பீட், நம்ம ஒரு வருஷம் அனலைஸ் பண்ற டேட்டாவை ஏஐ ஒரு நிமிஷத்துல அனலைஸ் பண்ணி டெசிஷன் சொல்லிரும். ப்ரொடக்டிவிட்டி, இமேஜின் ஒரு கோடர் ஒரு ஃபுல் டே பண்ண வேண்டிய கோடிங்க கிட்ஹப் கோபைலட் வச்சு ½ an hourல முடிக்கலாம். பர்சனலைசேஷன், உங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசான் ப்ரிஃபரன்சஸை தள்ளி விடுறது ஏஐ தான். இனோவேஷன், ஆட்டானமஸ் கார்ஸ்ல இருந்து ஏஐ ஜெனரேட்டட் ஆர்ட் வர இமேஜினேஷனுக்கு லிமிட்டே இல்லாம போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் த டார்க் சைடு, லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ். ஆனா எல்லாமே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏஐக்கு கொஞ்சம் வில்லன் சைடும் இருக்கு. ஹாலுசினேஷன்ஸ், ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா அது தப்பா இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் சொல்லும். ஸோ டபுள் செக் இஸ் மஸ்ட். பயாஸ், நம்ம கொடுக்குற டேட்டால தப்பு இருந்தா ஏஐ ரிசல்ட்ஸும் பயாஸ்டா தான் இருக்கும். செக்யூரிட்டி, டீப் ஃபேக்ஸ் அண்ட் சைபர் அட்டாக்ஸ், ஏஐயை தப்பா யூஸ் பண்ணா ரொம்ப டேஞ்சரஸ். கடைசியா ஒரு ப்ரோ டிப், ஏஐ யூஸ் பண்ணலாம், ஆனா ஹியூமன் வெரிஃபிகேஷன் எப்பவுமே இருக்கணும். ஓகே, இப்போ பேசிக்ஸ் கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி மார்க்கெட்ல இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கே, எதை செலக்ட் பண்றது? டோன்ட் வரி, நம்ம சீரீஸோட அடுத்த வீடியோஸ் இதுதான். த LLM வார் பிட்வீன் சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினாய் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி. எது பெஸ்ட், யாருக்கு இது சூட் ஆகும்? டைரக்ட் கம்பேரிசன் அண்ட் பிரேக் டவுன் வருது. ஸ்டே டியூன்ட்.